ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது செம்பருத்தி டீ செய்ய போகிறோங்க. செம்பருத்தி வந்து ஒரு 8 பூ எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து நீங்கள் எதல் மட்டும் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூ வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதை வந்து கலெக்ட் பண்ணி வெயிலில் காய வச்சு மிக்சியில் பவுட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரா பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லாட்டி என்ன ஆகும், நமந்து போன மாதிரி இட்டு போன மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் பவுட்ரு பண்ணி அதை ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் டீ தூள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து க்ரீன் டீ எடுத்திருக்கேன். க்ரீன் டீ வந்து ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு விதமாக கிடைக்கும். ரொம்ப தூள் மாதிரியும் இருக்கும். நான் வச்சுருக்கிறது ரொம்ப கசக்காது. அதனால நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய தூளை பொறுத்து நீங்கள் 1/2 டீஸ்பூனும் 1 டீஸ்பூனும் எடுத்துக்கோங்க. சுகர் வந்து 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பிறகு ஹனி கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதை செம்பருத்தி பூ ஊற்றணும். இது உடனே சாறு இறங்கிரும். இப்போ க்ரீன் டீ வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அப்போ தான் நல்லா ஊறும். வேறு கம்பெனி இது வந்து நான் ரியல் லீஃபை காய வச்சது. அதனால இது சாறு இறங்க லேட் ஆகும். நீங்கள் வச்சுருக்கிறது மற்ற கம்பெனிகளில் கிடைக்கிறது வந்து நல்லா உடனே சாறு இறங்கிடும். இது ஒரு 20 நிமிஷம் ஆறட்டும். செம்பருத்தி பூ ஜூஸ் இறங்கிடுச்சு. கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து க்ரீன் டீலையும் அந்த பாருங்க லீஃப் மாதிரியே வந்துருச்சு. கடைகளில் கிடைக்கிறது வந்து இன்னும் உங்களுக்கு லீஃப் மாதிரி இருக்காது, கொஞ்சம் தூள் மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் கசக்கும். அதனால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் மட்டும் அதை போட்டுக்கோங்க. இதில் லெமன் புழிஞ்சுக்கிறேன். ஒரு லெமன் மட்டும் போதும். இது வந்து அடிக்கடி சாப்பிடும்போது சளி பிடிக்காது. கிரீன் டீயும் செம்பருத்தி ரெண்டுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. நீங்க வந்து சுகர் சேர்க்க விருப்பப்படலைன்னா தேன் சேர்த்துக்கலாம், வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், உங்க இஷ்டம். சுகர் வந்து நான் 4 டீ. ரெடி ஆயிடுச்சுங்க. கலரை பார்த்துட்டே குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.